ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுபா கிறிஸ் சேனல். எங்கள் சேனலில் முறை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு கார் வாங்குகிற பிளானில் தான் தேடிட்டுருக்கோம். இப்போ வந்து ஹூண்டாய் ஷோரூமுக்கு வந்துட்டோங்க. ஒரு சில ஜார்சூடாவில் எங்களுக்கு இதே வேலை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, இதே வேலை தான். என்ன பண்ண, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கலாம்ல. அதனால் 10 காரு ஏறி இறங்கிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்துருக்க ஷோரூம் ஹூண்டாயில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் 7 சீட்டு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அல்காசார் பார்த்தோம். அல்காசார் கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹூண்டாயோட கிரெட்டா. செம்ம டாப் செல்லிங் காருங்க அது. கிரெட்டா வெளியே இருந்துச்சு, எஸ்எக்ஸ் மாடல். அதை கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்தோம். அப்போ டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அந்த ஹிந்திக்காரர் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவர் எனக்கு ஹிந்தியில் பண்ணார். நான் அதை உங்களுக்கு அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாதிரியான மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு காருன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பொருளுங்க. அந்த பெரிய பொருளை வாங்குறது வந்து அந்த அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு சூஸ் பண்ணி வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு வாட்டி வாங்கினோம்னா 10-15 வருஷம் இருக்க போகுது. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கார் டோரோட ஸ்டெபிலிட்டி பாருங்கள், ஸ்ட்ரென்த்தை பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் தட்டி கூட பாருங்கள். தட்டி பார்த்தா இது டக் டக்குன்னு ஃபைபர் சவுண்டு மாதிரி தான் கேட்டுச்சு. ஆனால் நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்ட்ரென்த்து. அப்புறம் பின்னாடி எடுத்து பார்த்தோம். வெளியிருந்து பார்க்கும்போது கார் சின்ன சைஸாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் பெருசாக ஜெஜாயிண்டிக்காக இருக்குது வண்டி. செம்மையாக இருக்குது. அதிலே பிரேம் ஏறி உட்காந்து அப்படியே சீட் பெல்ட்லாம் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படி இருக்குது என்னன்ட்டு நான் செக் பண்ணுறேன்ட்டு. எந்த வண்டி வாங்கணும் ஒரே கன்ஃபியூஸ் தாங்க. ஏன்னா அல்காசார் வந்து பட்ஜெட்லாம் பார்த்தா மினிமம் அல்காசாரில் 2 வேரியண்ட் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வேரியண்ட்டு 19 lakhs சம்திங் போயிருங்க. எப்போ 17 சொன்னாப்பிள்ளைங்க. அது வாங்குறதுக்கு இனோவா கிறிஸ்டாவே வாங்கிடலாமே. நம்ம பட்ஜெட் அவ்வளோலாம் இல்லைப்பா சாமி அப்படின்னு நம்மளும் 15 லட்ச ரூபாய்க்குள்ளே. அதனால தான் பார்த்துட்டு இருந்தோம். பேக் சைடெலாம் சீட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளுங்க. 2 பேருக்குமே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க அதுக்கு மட்டும் ஹெட் ரெஸ்ட் இருக்காது. இந்த எக்ஸ்எக்ஸ் மாடலில் என்னென்னா சென்ட்ரலில் இருக்காது, ஆம் ரெஸ்ட் வேறு இருக்குது. 2 பேர் போனால் கரெக்டாக ஃப்ரீயாக போகலாம். இன்னொரு 3 பேர்லாம் ஃப்ரீயாக போகலாங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் அவர் வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சீட் வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்கு புஷ் பண்ணுறது. அப்புறம் வந்து டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள்னால் எப்படின்னு அட்ஜஸ்டபிள்னால் நீங்கள் வந்து கீழே உட்காந்துருந்தா கூட நீங்கள் ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. ரோடு கிளியரன்ஸ் அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. நான் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த ஸ்டேரிங்கு இதெல்லாம் பிடிக்கும்போது அப்படியே ஒரு ஃபீலுங்க. அதாங்க ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி பட்ஜெட் இருக்கிற ஆளுகள்லாம் செம்மையாக, அந்த வண்டியெலாம் செம்மங்க, அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஹூண்டாயில் டாப் செல்லிங்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. கரெக்டாக தான். இந்த பாருங்கள், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமாக என்ன சொல்லுவாங்க, மியூசிக் சிஸ்டம், இதெல்லாம் சூப்பர். பாருங்களேன், டச்சு டிஸ்பிளே எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஏர் பேக் வந்து ஒரு 4 ஏர் பேக்னு சொன்னாப்பிங்க. மேலே ஏர் பேக்கு, க்ளப் பாக்ஸு கீழே கூல் க்ளப் பாக்ஸு, அதுலேயும் கூலிங் வரும். அப்புறம் ஏசி டீட்டெயில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லாம் ஹிந்தியிலே சொன்னார். நம்மளுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதை உங்களுக்கு நான் போட்டேன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியுற மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் என்ன சொன்னார் அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சொன்னார், உங்கள் பட்ஜெட் என்னென்னு கேட்டார். எங்கள் பட்ஜெட் 15க்குள்ளங்க. 15க்குள்ளனா இந்த மாடல் வர்றது எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது தான். அதனால தான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அது நீங்கள் வந்து இஎக்ஸ் மாடல் சொன்னீங்களே, இஎக்ஸ் மாடல் வந்து 15 lakhs பக்கத்தில் வருங்க. அதில் உங்களுக்கு நான் என்னென்ன வராதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னாருங்க. சரிங்க, ஓகேங்க அப்படின்னா. இப்போ இதில் இருக்க மாடல் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வண்டியை புக் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்டேரிங் வந்து டில்ட் மாடல், அதான் புஷ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம், உள்ளே இது பண்ணலாம். அப்புறம் டக்குன்னு ஆட்டிக்கலாம். என்னையா சொல்கிறேன், நான் வச்சிருக்கிற இன்னால்டு வீட்டு காரில் இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. உங்கள் பட்ஜெட்டுக்கு அதாங்க சார். ஃப்ரெண்டு சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செம்மையாக இது பண்ணுவாங்க. ஹைட்டு விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல. சைடு மிரர் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து எல்லாமே எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக். ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லாம் மிரரும் 4 மிரர் சொல்லிட்டேன். ஐயோ, 2 மிரர் தாங்க. 2 மிரரும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆயிரும். அப்புறம் பவர் விண்டோஸ், எல்லாமே பவர் விண்டோஸ், ஆட்டோ டச்சு. அப்புறம் கூலிங் தான் அது சொன்னால் பாருங்க, அதே சொல்லுவாங்க. செம்ம அழகாக இருந்துச்சுங்க கூலிங் சிஸ்டம். இப்போ லெஃப்ட் சைடு விண்டோ இது பாருங்க, ரைட் சைடு அட்ஜஸ்டபிள் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடு அட்ஜஸ்டபிள் ஆகுது. அப்புறம் முன்னாடி சாமி பார்த்தோன்னா ஆசையாக வந்துருச்சுங்க வாங்கலான்னு.
அம்மா இதை வாங்கலாமா வேணாம்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன் இது வாங்கவா, ஐயோ இவ்வளோ பணத்துக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக டிசைட் பண்ணிடுவோங்க. பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி வாங்கிடுவோம் ஃபியூச்சரில். வாங்கிட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த காரோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுறவங்க எதாவது இருந்தீங்கன்னா இது மைலேஜ் எவ்வளோ சொல்லுங்கள், அவ்வளோ மைலேஜ் எவ்வளோ சொன்னோம் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்று காட்டுறாரு பாருங்க. இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் வந்து இது பவர் சாக்கெட்டு, சி டைப்பு கேபிள், பவர் சார்ஜிங் பண்ணுறது, வயர்லெஸ் இருக்காங்க. வயர்லெஸ் இல்லைன்னு அப்படிங்க. இவ்வளோ பட்ஜெட் 17 லட்ச ரூபா 16 லட்ச வயர்லெஸ் இல்லை. ஆனால் நம்ம எட்டிக்கால வந்து 14 லட்ச ரூபாய்க்கு வயர்லெஸ்ஸாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து முன்னாடி உட்காந்து ஹேண்ட் ரெஸ்ட், டிரைவிங் பண்ணுறப்ப ஹேண்ட் ரெஸ்ட்டு, அது கூல் பாக்ஸ் நிறைய இருந்துச்சு. கிளப் பாக்ஸில் உள்ள ஏசி பாருங்க செம்மையாக இருக்குது. கிளப் பாக்ஸ் நல்லா இருக்குது, சின்னதாக இருக்குது. அது இந்த ஏசி வாட்டர் பாட்டில் போட்டு கூலிங்காக இருக்கும். அதுலேயும் வகுப்புலையும் ஏசி வருங்க. ஒரு ஏர் பேக் சொன்னோம்ல, அது மொபைல் ஹோல்டர், மொபைல் வச்சுக்கலாம். அப்புறம் ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். ரைட்டு லெஃப்ட்டு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்கள் நினச்சிட்டோம் அது மியூசிக் சிஸ்டம், மியூசிக் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறது நினச்சிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா சீட்டு கீழே வென்டிலேஷனுங்க. நம்ம இந்த தனுஷ் படத்தில் ஃபேனை பின்னாடி வச்சு பாருங்க, டிக்கிலோன பின்னாடி அது மாதிரிங்க சீட்டு. வென்டிலேஷன் சீட்டுங்க. குழு 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 குழுன்னு இருக்குங்க. லாங் டிரைவ் போனீங்கன்னா ஏசி குழு 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 குழுக்குன்னு வரும். அது குழு குழு குழுக்குன்னு பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அப்படிங்க. அப்புறம் மியூசிக் சிஸ்டம் காட்டினா அப்படிங்க. ஸ்பீக்கர் வந்துங்க 4 டோர்லேயும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் வச்சுருக்குன்னு சொன்னா அப்படிங்க. ஒரு வாட்டி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்படிங்க. நாங்களும் ப்ளூடூத்லாம் ரெடி பண்ணி கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிவிட்டு மொத ஒரு நல்ல சாங்காக போடாமல் பார்த்தா எங்கள் யூடியூப்பில் இருக்கிற சாங்கே 20 போட்டுட்டாங்க. நாங்கள் பண்ண காமெடி தேவா இவர் தான் எங்கள் தம்பி பாட்டு பாடுவார் அப்படின்னு போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுதான் ஓட்டணும். ஓட்டி கேட்டேங்க. ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் பாருங்க. அப்புறம் 4 ஸ்பீக்கரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி என்னென்னமா ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் இருக்குது. வேணும். கும்பிட்டு போனதுக்கு எங்கே போகிறது? சம்பாதிக்கணும். போகிறது எங்கன்னா சம்பாதிக்கணும். அப்படியே அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது பிடிக்கும்போது அப்படி செம்ம ஸ்டைலாகவும் இருந்துச்சு. ஒரே ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வாங்கிடலாமான்ட்டு. கண்டிப்பாக முயற்சி பண்ணி வாங்கிடுவீங்க. இன்னும் 2-3 கார் எங்கள் மைண்டில் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அந்த ரிவ்யூ உங்களுக்கு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக எந்த காரை பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்ட்டு உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் பண்ணிடுவோங்க, கண்டிப்பாக பண்ணிடுவோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகும். கல்யாணம் ஆயிடுவோம், விட மாட்டோம். அப்புறம் அவர் ஹிந்தியில் ஏதோ நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா காரு வாங்க டக்குன்னு புக் பண்ணிட்டு நினச்சிட்டு வாங்க வாங்க தமிழா நீங்கள் உடனே வாங்கிட்டீங்க அப்படின்னாரு. சரிங்க சார், நல்லது சார் அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொடுத்தாருங்க. அப்படிங்க மியூசிக் புக் பண்ணிடுங்க சார், ஒரு ஆதாயமாக இருக்கும். ஹிந்தியில் சொன்னார் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாருமே எல்லாம் புக் பண்ணுறாரு. இங்கே ஒரிசால வேதாந்தா பிளான்ட்டில் இவங்க புக் பண்ணாங்க. கரகாட்டக்காரக்கு வச்சு மதுரையில் வந்து கேட்டாங்க. அப்புறம் ஆண்டி வீட்டில் வந்து கேட்டாங்க. மதுரை ஆண்டி வீட்டில் நமக்கு தெரியாதுங்க, சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்காரங்க இன்ஜினியர்ஸ் வந்து வாங்கினாங்க, இந்த பிளான்ட்டுக்காரங்க வந்து வாங்கினாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து கரெக்டாக கார் வாங்கினாரு. அது எல்லாம் கரெக்டாக டாப் எல்லாரும் வாங்குவாங்க. நாங்களும் செக் பண்ண போயிட்டு இதை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப போர் அடிக்குன்னு நினைக்கிறீங்க, தெரியும் எனக்கு. இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வண்டி செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு கார் பற்றி ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோவா ஆட்டோ வீலாக்கெலாம் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நாங்கள் வண்டி எடுக்கிற டிசைன் ஒரு டிசைட் பண்ணுற லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ என்ன கார் எடுக்கலாம் என்னன்ட்டு. இல்லை பிடிக்கையா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா 1008 வேலை இருக்கும், எங்களுக்கும் 1008 வேலை இருக்கும். எங்களை சப்போர்ட் பண்ண நினச்சா தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களே. அப்புறம் என்னென்ன சொல்லுறாங்க, முன்னாடி லைட்டில் மேலாம் எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்சுங்க. நம்ம யூஸ் பண்ணுற நாளுக்கு வீட்டு வண்டியில் ஒரு சுவிட்சும் கிடையாது. ஆமாம், காசுக்கு ஏற்ற வண்டி தானே கிடைக்கும். அந்த கார் காசு மாதிரி இது 4 மடங்குங்க.
என்னையா 1 மடங்கு 2 சரி 4 மடங்கு இல்லை சாரி பரவாயில்ல 2 மடங்கு 3 மடங்கு அவ்வளோ படத்தை போட்டு கிடைக்கலாட்டி என்னங்க அது அதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. லைட்டுங்க அப்புறம் கிளாஸ் சன் கிளாஸ் வந்து அதை வச்சுக்கலாம். அது ஒரு மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு வேணுமே போட்டு சாமி அப்படின்னு அப்படி நடுவில் ஒரு பட்டன் இருக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டான். அதை காட்டுறான் பாருங்க அப்படின்னு இருங்க. சரி சீக்கிரம் காட்டியா பிரேம் வேற ஒரே ஆசையாக இருக்குன்னா புதுக்குன்னு அவங்க அவ்வளோ குயின்னு மேலே ரூப்பில் இருக்கிறது இது டோரு ஸ்வங்கின்னு பின்னாடி ஓடி போச்சு. என்னையானு கேட்டால் இதுதாங்க பேரோமிக் சன்ரூப் பண்ணாப்புல. ஓ மை குட்னஸ் அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. பின்னாடி வந்தவர் கேள்வி பிரேமுக்கு வாயெல்லாம் பல்லெல்லாம் வாய். நான் மேலே நிற்கிறேன். நான் அவன் ஹைட்டுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குச்சு. சரி வாங்கினா இன்கேஸ் ஃபியூச்சரில் வாங்கினா மேலே நின்றா சாமி அதெல்லாம் அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு. அப்படின்னா நான் வாங்குவேண்ணா. அப்போ நீயே நல்லா படித்து வாங்கடா சாமி அப்படின்னு. அப்புறம் மேலேருந்து ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஏறி பார்த்தான். அவன் உயரத்துக்கு வெளியே எடுத்து பார்க்க முடியல. நீ என்னடா நீங்கள் அது உள்ள மூடிட்டாங்க வடை போச்சே அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் வண்டி செமங்க ஃபீலிங் ஃபுட் வாங்கினீங்கன்னா என்ஜாய் பண்ணலாங்க. அதுக்கு தாங்க லக்கு இருக்கணுங்க. இந்த கார் வாங்கினா அந்த கார் வாங்கினா அந்த கார்னு ஆசை வரத்தான் செய்யும். நாங்கள் கண்டிப்பாக இதை இப்போ எல்லா காரையும் விசிட் பண்ணால் தாங்க செய்வோம். பண்ணிவிட்டு அதை பாருங்கள் எப்படி எந்த மாதிரி மூடுன்னு பாருங்கள். வெரைட்டிங்க. சரிங்க சார் பேனரோமிக் சீட்டும் அது இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் பின்னாடி சீட்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஒரு வாட்டி காட்டுங்களேன். என்ன ஓகே சார் எல்லாத்தையும் காட்டிடுவோம். பூட் ஸ்பேஸ் எல்லாம் செம்ம பெரிய ஸ்பேஸ் சார். நீங்கள் வாட்டுக்கு ஃபுல்லாக சீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டே போகலாம். லாங் ட்ரைவில் போனீங்கன்னா 2 பேர் 3 அப்படியே செம்மையாக தூங்கிட்டு போகலாம் சார். ஒரு 5 அடி இருக்கிற ஆள் 5 அடி இருக்கிற ஆள்லாம் செம்மையாக தூங்கலாம். 6 அடிக்கு மேலே இருக்கிற ஆள் தான் கொஞ்சம் தூங்க முடியாது அப்படின்னு சார். வேறு என்னென்னமோ நிறைய ஹிந்தியில் சொன்னாருங்க எக்ஸ்பிளனேஷனு. பின்னாடி ஏசி எப்படின்னு கேட்டேன். அந்த பின்னாடி ஏசி வந்துட்டு இருக்குங்க அதுவும் உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க அப்படின்னாரு. ஆமாம் ஏசியை போட்டு பார்த்தோம் குழுன்னு இருந்துச்சு. அப்போ சென்டரில் உட்காந்து பாரு கால் இடிக்குமான்னு பார்க்க சொன்னேன். வீட்டுக்காரம்மா உட்காந்து பார்த்து கால் வந்து செம்மையாக இருக்குங்க. 3 பேர் ஃப்ரீயாக போகலாம். அதுக்காண்டி ரொம்ப இந்த உசரமடி மாதிரி குண்டாக உட்காந்துக்கிட்டு 3 பேர் போக முடியுமா கேட்டால் அதுக்கு அவங்க நக்கல் வாங்க. அந்த மாதிரி ஆளுங்க 2 பேர் தான். கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு 3 பேர் போகலாம்னு சொன்னாங்க. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா இருக்குன்னு சொன்னாங்க. கேமராலாம் இருந்துச்சு. ஆமாம் இந்த காசுக்கு கேமரா கூட கொடுக்க என்னங்க. அப்புறம் கிளாஸ் பேக் சைடு கிளாஸ் இருக்குது. அதுலேயும் லைட் இருக்குங்க. ஓ சாமி இத்தனை ஃபீச்சர்ஸா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த இதில் நான் இஎக்ஸ் வேரியண்ட்டுக்கும் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ இழுக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது வந்து அலாய் வில். அதாங்க டைமண்ட் கட் அலாய் இந்த கட் அலாய்னு சொல்லுவாங்க. அது ஒன்று வராதுங்க. சரிங்களா. அப்புறம் செகண்ட் வந்து பாருங்க டோர் சிஸ்டம்லாம் அந்த லாக் சிஸ்டம் செம்மையாக இருக்குது. அதெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க. என்ன அது உடஞ்சி போயிருப்பு சாமி அப்படின்னா. அப்புறம் செகண்ட் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா டைமண்ட் கட் அலாய் வில் சொல்லிட்டுனா செகண்ட் வந்து உங்களுக்கு இது வராதுங்க. பேக் சைடு இந்த இது வைஃபர் ஒன்று வராது. தென் வாட் என்னமோ சொன்னால் அப்படிங்க 1 2 3வது வந்து இந்த ஏசி கண்ட்ரோல் இது ஒன்று வராது. அந்த டிஸ்பிளே இருக்கு பாருங்க முன்னாடி இன்ஃபர்டேஷன் டிஸ்பிளே அது இந்த மாதிரி வராதுங்க. 4 அப்புறம் பேனரோமிக் சன்ரூஃப் ஒன்று வராதுங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு சிஸ்டம்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள் கரெக்டாக காரும் நம்மளும் வாங்கிடலாம். பட் திங்க் பண்ணுவோங்க. இதே 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எர்டிகா போனீங்க 7 சீட்டர் வேறுங்க. அதில் சிஎன்ஜி மாடல்லாம் போட்டிங்கன்னா மைலேஜும் அதிகம். ஆனால் ஒன்றுங்க சேஃப்டி விஷயத்தில் பார்த்தா கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த கரெக்டாக 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. டாப் செல்லிங் ரேட்டில் இருக்கிற ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு காருங்க எஸ்யூவி காருங்க. அதில் வந்து நம்ம என்றைக்குமே பாயிண்ட் கொடுத்து ஆகணும். ஆனால் நம்ம மாதிரி எக்கானமிக்கல் ஜோன்லேருந்து வர்ற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நம்ம பட்ஜெட்டும் பார்ப்போங்க. அதை ஒன்று பார்த்துட்டு எந்த காருன்னு ஒரு டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபோல்டபுள் சீட்டு எல்லாத்தையும் காட்டினாப்பிங்க. அப்புறம் பேக் சைட்லேருந்து எடுத்து பார்க்கலாம் பார்த்தோம். எதிர்த்தாப்புல ஒரு வண்டியை பார்த்தோம். என்னையே அந்த அப்பளம் மாதிரி நினைக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி இன்கேஸ் எப்பயும் ஃபியூச்சர் ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்பளம் மாதிரிலாம் நொடுங்காங்க. கொஞ்சம் அப்பளத்தோட கம்மியாக தான் வருவோம். அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் சொன்னால் சரி வெரி குட் வெரி பாருங்கள் சீட்டெல்லாம் ஃபோல்ட் பண்ணி காட்டேன் அப்படிங்க. பாப்பா பாருங்க ஒரு உள்ளேருந்து பார்க்கும்போது பெரிய வண்டியாக தெரியுது. வெளியேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது சின்ன வண்டி மாதிரி தெரியும். ஆனால் அப்பா ஹூண்டாய் வெனி மாதிரியே தெரியும். வெனி மாதிரி சின்னதாக தெரியும். உள்ளே உட்காந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பூட் ஸ்பேஸ் பார்த்து எவ்வளோ ஓ சாமி 400 சம்திங் 430 சொன்னாங்க பூட் ஸ்பேஸ். இன்னும் பெரிய பூட் ஸ்பேஸாக 7 சீட்டரே உட்காந்துட்டு போகலாம் போல சாமி பூட் ஸ்பேஸில் அப்படின்னு யோசித்தோம்.
அப்புறம் மேலே இருந்து கழட்டி எடுத்துகிட்டு இது பண்ணாப்பிடிங்க. பிரேம் வந்து நான் உள்ளே போய் தூங்குறேன்னாரு. சும்மா எங்கேயும் தூங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு அது சிரிச்சிக்கிட்டே கிடந்தான். அப்புறம் அந்த சீட்டையும் அப்படியே மாடிக்கி விட்டாருங்க. மாடிக்கிட்டு தவுனா ஓய் நான் தூங்குறேன்னு. ஆமாம் இங்கே வந்து தூங்க விட வந்தோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக மாடிக்கி விட்டாங்க. செம்மையாக இருக்குங்க அந்த வண்டி பாருங்களேன், நீங்களே பாருங்கள். இதை பார்த்தோன்னா வாசம் வருமா வராதா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஹிந்திக்காரர் என்னமோ சொல்கிறாருங்க பாருங்க, நல்லா தூங்கிட்டு போனாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படி எப்படின்னாரு. ஆமாங்க நீ சொல்லத்தான் செய்வேன், காசு கொடுத்து வாங்குறாள் நான் தானே லாஸ்ட் ஃபைனல் டிசிஷன் அத்தாரிட்டி. வாங்குவோம் மக்களே. தயவு செஞ்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எந்த வண்டி வாங்கலான்ட்டு. நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி எல்லா வண்டியும் பார்த்துட்டு வாங்குவேன். வாங்கிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கும் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் ஆமாம் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. எந்த மேடு பள்ளத்துலையும் விட்டு அடித்து ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. ஓகேங்களா, செம வண்டிங்க. ஆனால் ஆசையாக தான் இருக்குங்க. என்ன பண்ணுவோம், கடவுள் வழி கொடுத்தா வாங்குவோம். எப்படி நம்மளுக்கும் ஒரு காலம், எங்களுக்கும் ஒரு காலம் வரும். காலம் வந்தால் இந்த காரும் எங்கள் வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு ஆமாம் காசு கொடுத்தா வரும், வராதா என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவ்வளோதாங்க, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் டிசிஷன் பண்ணுறது உங்களுக்கு ஆமாங்க டிசிஷன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இதாங்க எங்கள் ஃபுல் ஃபைனலாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க வீடியோ. எங்கள் கரெக்டாக வீடியோ நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோவோட ஃபைனல் கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இதோட ஃபைனல் ப்ரைஸ் 18 lakhsங்க. ஒடிசாவில் எஸ்எக்ஸ் மாடல். நாங்கள் நினச்சது 15 லட்சத்துக்குள்ளே. அது இஎக்ஸ் மாடல். நிறையா விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதாங்க ஓவரால் முன்னாடி இருந்து பார்க்கும்போது வியூ. நம்ம கரெக்டாவோட எஸ்எக்ஸ் மாடல் வீல் பேஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்பா செம்ம வண்டி அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாருங்க. ஆமாங்க தலைவரே. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார் இஎக்ஸ் மாடல் உங்கள் வண்டியில் என்னென்ன இருக்க போகுது, என்னென்ன இருக்காது. எஸ்எக்ஸ் மேலே நீங்கள் பார்த்துல என்ன இருக்கும், எஸ்எக்ஸில் ஆப்ஷன் இருக்குது, அது வேறு இருக்குது அப்படின்னாரு. இது டீசல் பெட்ரோல் இருக்குனாரு. நாங்கள் பெட்ரோல் வந்து எப்பயுமே சூஸ் பண்ணுவோம், ஏன்னா டீசல் வாங்கி அவ்வளோ தூரம் அலைய மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். மைலேஜ் வந்து 17 தான் வரும், இல்லை 18 பக்கத்தில் வரும்னாரு. அதெல்லாம் நான் நம்புற மாதிரி கிடையாது. மேக்ஸிமம் அது வந்து கரெக்டாக மைலேஜில் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ மைலேஜ் வருது. அதையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுப்போம். ஓகேங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வி வில் see the other video. Bye bye. ஹாப்பியாக இருக்க மக்கள்.